A bar magnet is placed in a uniform magnetic field whose strength is 0.8 Tesla. If the bar magnet is oriented at an angle 30 degree with the external field experiences a torque of 0.2 Newton meter. Calculate the magnetic moment of the magnet, the work done by the magnetic field in moving it from most stable configuration. Angle சொல்லாம எப்படி சொல்லியிருக்காங்க இன்டைரக்டா most stable configuration to the most unstable configuration, and also compute the work done by the applied magnetic field in this case. 0.8 டெஸ்லா வலிமை கொண்ட சீரான காந்தப்புலம் ஒன்றினுள் சட்ட காந்தமானது வைக்கப்பட்டுள்ளது. சட்ட காந்தம் காந்தப்புலத்துடன் 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும்படி ஒருங்கமைந்து 0.2 நியூட்டன் மீட்டர் திருப்பு விசையை உணர்கிறது எனில் பின் வருவனவற்றை கணக்கிடுக. சட்ட காந்தத்தின் திருப்புதிறன் மிகவும் உறுதியான ஒருங்கமைப்பில் இருந்து மிகவும் உறுதியற்ற ஒருங்கமைப்பிற்கு சட்ட காந்தத்தை நகர்த்துவதற்கு, அதாவது சுழற்றுவதற்கு அளிக்கப்படும் விசையினால் செய்யப்பட்ட வேலை மற்றும் செலுத்தப்படும் காந்தப்புலத்தால் செய்யப்படும் வேலை ஆகியவற்றை கணக்கிடுக. இப்போ கணக்கு பார்ப்போம். ஒரு காந்தப்புலம் B இருக்கு, அதோட 30 டிகிரி இன்க்ளைண்டா, அதாவது சாய்வாக ஒரு காந்தம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த காந்தத்தினுடைய இருமுனை திருப்புதிறன் PM அப்படின்னு இருக்கட்டும். கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க, இதனுடைய வலிமை B is equal to 0.8 டெஸ்லா, θ equal to 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இந்த 30 டிகிரியில வைக்கும் பொழுது இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற, அதாவது உணர்கின்ற திருப்பு விசை τ is equal to 0.2 நியூட்டன் மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ PM equal to எவ்வளவு இருக்கும். அடுத்து மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்டேட், மிகவும் உறுதியான நிலை. ஒரு காந்தத்தை காந்தப்புலத்தில் வச்சோம்னா தானா போய் எங்க நிற்கும், அதான் உறுதியான நிலை. நகர்த்தி விட்டா திரும்ப அதே இடத்துக்கு வந்துடும். எப்படி இருக்கும், காந்தப்புலத்தின் திசையிலேயே இப்போ இப்படி இருக்க விட்டுட்டோம்னா எப்படி போய் நின்றும், அதுதான் உறுதியான நிலை. இப்படி தள்ளினா திரும்ப அங்கே தான் வரும், அது உறுதியான நிலை அல்லது மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்டேட். அப்போ இது இப்படி வருங்க அமைஞ்சிருச்சுன்னா ஆங்கிள் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். மோஸ்ட் அன்ஸ்டேபிள்னா இப்போ இதை சொல்லலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட கொஞ்சம் மெதுவாக தான் திரும்பும். இந்த காந்தத்தை மொத்தமாக இப்படி சுற்றி வச்சிட்டின்னு வச்சுங்க, என்னாகும், டக்குன்னு இங்கிட்டோ வேகமாக திரும்பும் இல்லையா, மோஸ்ட் அன்ஸ்டேபிள். அப்போ இப்படி இருந்தால் 0னா மொத்தமாக சுற்றி இப்படி கொண்டு வந்துட்டா அது 180 டிகிரி ஆகிடும். முதல்ல எதை கண்டுபிடிப்போம், இந்த PM ஈக்குவல் டு என்னங்கிறத கண்டுபிடிப்போம். சரியா, இதுக்கு τ இஸ் ஈக்குவல் டு என்ன ஈக்குவேஷன், இது ஏதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இல்லையா, சொல்லுங்க பார்ப்போம். PM B டார்க் வெக்டர், ஸோ சைன் தீட்டா வரும், இல்லை கிராஸ் ப்ராடக்ட் போடணும். சைன் தீட்டா 30 டிகிரி கொடுத்துருக்காங்க, நமக்கு PM கேட்டிருக்காங்க. PM இஸ் ஈக்குவல் டு τ பை என்ன மிச்சம் இருக்கு B சைன் தீட்டா. τ எவ்வளவு, τ 0.2 பை B 0.8 இன்ட்டு சைன் 30 எவ்வளவு, சைன் 30 ஈக்குவல் டு இங்கே சைன் 30 எழுதிடுறீங்களா, ஏன்னா உங்களுக்கு ஸ்டெப் மார்க் இருந்துச்சுன்னா என்ன செய்யுது. ஸோ PM ஈக்குவல் டு 0.2 பை 0.8 இன்ட்டு இது எவ்வளோ வரும், 0.5 ஆர் 1/2. இப்போ இது 0.4 ஆகிடும், இது 0.2 இருக்கு, 0.2 பை 0.4 1/2ன்னு வரும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 0.5. ஸோ PM கண்டுபிடிச்சிட்டோம். இதனுடைய யூனிட் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்.
அடுத்து ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பண்ண ஒர்க்கு என்னவா இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கும். தேர்ஃபோர் ஒர்க் டன் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு போட்டு அதோட ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஎம் பி எனர்ஜினாவே காஸ். ஸோ இது எங்கேருந்து இது வரையிலும் வரும்? ஃபைனல் ஆங்கிள்லேருந்து அல்லது ஃபைனல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் என்னவா இருக்கும்? தீட்டா மைனஸ் இனிஷியல் ஆங்கிள் அல்லது பொசிஷன் என்ன சொல்கிறோம்? தீட்டா டேஷ்னு தான் நம்ம புக்கில் எடுத்துக்கிறோம். தேர்ஃபோர் அப்படியே போட்டுருவோம். தேர்ஃபோர் W ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். 0.5 மைனஸ் 0.5 இன்ட்டு பி எவ்வளவு? B is equal to 0.8 into cos, இதை சப்ஸ்டியூட் பண்ணியே போட்டுருவோம். cos theta எவ்வளவு? 180. cos 180 minus cos 0. Therefore, W is equal to minus 0.5 into 0.8 into cos 180 equal to minus 1 minus cos 0 1. அப்போ இது -1 -1 -2 ஆகிடும். -2 இன்ட்டு -0.5 வந்து என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு 0.5 1 ஆகும். இன்ட்டு 0.8 ஈக்குவல் டு ப்ளஸ் 0.8 யூனிட் என்ன ஒர்க் டனுக்கு? ஜூல். இப்போ ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் வந்து 0.8 ஜூல் அப்படின்னா ஒர்க் டன் பை ஃபீல்டு எப்படி இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டாக தான் ஒர்க்கே டன் இல்லையா? அப்போ ஒர்க் டன் பை ஃபீல்டு அப்படின்னா அது ஒர்க்கை ரிசீவ் பண்ணி தான் இருக்குது. தேர்ஃபோர் நெகட்டிவில் இருக்கும். கடன் வாங்கியிருக்கு. ஸோ நெகட்டிவ். தேர்ஃபோர் ஒர்க் டன் பை மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒர்க் டன் பை மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். தட் இஸ் minus 0.8 joule. Thank you.